இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து ஆண்டவருடைய இந்த வார்த்தையானது மனிதனுடைய ஞானத்தை குறித்தும் கடவுளுடைய ஞானத்தை குறித்தும் ஒரு மிக தெளிவான வார்த்தைகள் வழியாக, மிக குறிப்பாக பவுலடியாரனுடைய வார்த்தைகள் வழியாக இந்த ஞானம் பழைய இஸ்ராயல் மக்களுக்கு அந்த ஞானமானது எப்படி அது கொடுக்கப்பட்டது, புதிய இஸ்ராயல் மக்களாகிய நமக்கு அந்த ஞானமானது எப்படி கொடுக்கப்படுகிறது, மனித ஞானத்திற்கும் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்திற்குமான அந்த வலிமையும் ஆற்றலையும் குறித்து தொடர்ந்து நமக்கு தெளிவூட்டி கொண்டிருக்கிறது. அருமையான நாளிலே கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் இறைவார்த்தை 5, St. Paul's first letter to Corinthians chapter 2 verse 5. இறைவார்த்தை நம்ம இந்த நேரத்தில் வாசிப்போம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. மீண்டும் ஒரு முறையாக இந்த இறைவார்த்தையை நம்ம வாசிப்போம். உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பவுலடியார் மிக அழகாக இந்த நாளினுடைய முதல் வாசகத்தில் 5 வார்த்தைகள், இறை வார்த்தைகள், அந்த 5 இறை வார்த்தையில் அவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், கொரிந்து நகருக்கு நான் வருகின்ற பொழுது மனிதனுடைய ஞானத்தோடோ சொல் வன்மையோடோ அறிவோடோ நான் வரல அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்கள் மத்தியிலே நான் நற்செய்தியை அறிவிக்க வருகின்ற பொழுது திருமுழுக்கு கொடுக்க வரல, நற்செய்தியை நான் அறிவிக்க வருகின்ற பொழுது கடவுளினுடைய வல்லமையோடு வந்தேன். அந்த கடவுளுடைய வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இந்த மெசியாவை தவிர வேற எந்த காரியமும் என்கிட்ட கிடையாது. ஒருவேளை இந்த உலகம் அறிவிக்கக்கூடிய வகையில மனிதனுடைய ஞானத்தோடு உலகத்தினுடைய ஞானத்தோடு நான் உங்களுக்கு செய்தி கொடுக்க வரல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு பவுலடியார் என்னுடைய வலிமையும் என்னுடைய ஆற்றலும் எங்கிருந்து எனக்கு கிடைக்கிறது அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு மிக அழகாக அழுத்தம் திருத்தமாக அவர் நமக்கு சொல்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தூய ஆவியானவருடைய இந்த நவநாளாக நம்முடைய பங்கில் நம்ம சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்மை வழிநடத்தும்படிக்காக. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய வல்லமை எதிலிருந்து, யாரிடமிருந்து அப்படின்னு பரிசோதனை செய்து பார்க்க இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. புதிய இஸ்ராயல் மக்களாகிய நமக்கு பவுலடியார் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுக்கிறாரு. திருப்பாடல் ஆசிரியர் 119வது அதிகாரம், பழைய இஸ்ராயல் மக்கள் திருச்சட்டம், கடவுளுடைய வார்த்தை அல்லது தோரா என்று நாம் சொல்லக்கூடிய இந்த தோரா தான் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம். கடவுளுடைய கட்டளை, அவருடைய அந்த வழிகாட்டுதலுக்கு பிரகாரமாக நான் வாழ்கின்ற பொழுதுதான் எனக்கு அந்த ஞானமானது கிடைக்கிறது என்பதை திருப்பாடல் ஆசிரியர் இன்னைக்கு மிக அழகா நமக்கு சொல்றாரு. திருப்பாடல் 119வது அதிகாரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தையில திருப்பாடல்கள் 119வது அதிகாரம். Your command, mine forever, has made me wiser than my enemy. ஓகே, தமிழ் அந்த இறை வார்த்தை வாசிப்போம். என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை, ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. அன்புக்குரியவர்களே, இந்த 98வது இறை வார்த்தை ஒரு சிறிய சாம்பிள் தான். 98வது இறை வார்த்தை, 99வது இறை வார்த்தை, 100வது இறை வார்த்தை, திருப்பாடல்கள் 119ல் நீங்க வாசிங்கன்னா மிக அழகாக அந்த ஞானமானது எப்படி ஒரு மனிதன் அதை அனுபவிக்க முடியும், எப்படி அந்த ஞானத்தை அவனால் அதை பெற்றுக்கொள்ள முடியும், மிக அழகாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு. நான் இன்னைக்கு ஞானியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் தமிழ் படிக்கிறேன், ஆங்கிலம் படிக்கிறேன், சயின்ஸ் படிக்கிறேன், ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், சோஷியல் சர்வீஸ் படிக்கிறேன், உயர் படிப்பு படிக்கிறேன், யூஜி படிக்கிறேன், பிஜி படிக்கிறேன், அதெல்லாம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் எதிரிகளை விட என்னை ஞானி ஆக்கியது எதுன்னா அது உங்களுடைய கட்டளை தான் சொல்றார். அன்புக்குரியவரே, பழைய இஸ்ராயல் மக்களுக்கு அந்த தோரா, கடவுளுடைய கட்டளை, கடவுளுடைய வார்த்தைகள், அதுதான் ஞானத்தை கொடுத்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரர், இன்னைக்கு பவுலடியார் சொல்றாரு, எனக்கு ஞானம் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவர் இயேசு தான், நான் ஒண்ணுமே கிடையாது. இன்று உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் ஒருவேளை
நம்ம பழைய இஸ்ராயல் மக்களாக இன்னைக்கு வெறும் தோராவை மட்டும் வைத்து கொண்டிருக்கிறோமா, வெறும் இறை வார்த்தையை மட்டும் வச்சிருக்கிறோமா, அல்லது வார்த்தையோடு சேர்ந்த நற்கருணை நாதர் தான் என்னுடைய வல்லமை, என்னுடைய ஆற்றல். வார்த்தையானவர் மனு உருவானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார். நம்முடைய குடிகொண்டவர் இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர்தான் என்னுடைய ஆற்றல், என்னுடைய வல்லமை, என்னுடைய ஞானம் என்பதை பவுலடியாரை போல உங்களாலும் என்னாலும், ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா, ஆண்டவர் இயேசுவே நீங்கள் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை என் குடும்பத்தை எப்படி வழி நடத்துவது, என் வியாபாரத்தை எப்படி வழி நடத்துவது, ஒருவேளை என்னுடைய பிரச்சனைகளை எப்படி சந்திப்பது, ஒருவேளை என்னுடைய தேவைகளை எப்படி சந்திப்பது, என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளை எப்படி வழி நடத்துவது, இது எல்லாமே பவுலடியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் இயேசு தான். அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் இயேசு தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதில் இன்னும் அழகாக அவர் சொல்வார், யூதர்களுக்கு அது ஒரு தடைக்கல், கிரேக்கர்களுக்கு மடமை, ஆனால் எனக்கு அதுதான் ஞானம். ஆண்டவர் இயேசுதான், சிலுவை தான், சிலுவையில் அறையப்பட்ட மெசியா தான். கண்கள் மூடி கரங்கள் குவித்து நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். இன்று நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஞானிகளாக, அவருடைய உடல் இரத்தம் ஒவ்வொரு நற்கருணை பிரசன்னம் வழியாக முழுமையான மனிதனாக, முழுமையான கடவுளாக அவர் நம்மோடு நம்மை வழிநடத்துவதற்காக, நம்ம ஞானிகளாக்குவதற்காக, அதிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி எதிரியினுடைய கண்கள் முன்பாக, எல்லா வயதானவர்களுடைய அனுபவத்திற்கு முன்பாக ஆண்டவர் என்ன ஞானியாக்கியிருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஒருவேளை இன்னுமாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அனுபவம் பெறவில்லை என்று சொன்னால், ஆண்டவரே, இந்த உலகத்தின் பார்வையில் நான் பைத்தியமாக இருக்கலாம், மடையனாக இருக்கலாம், அறிவில்லாதவனாக இருக்கலாம், ஆனால் நீர் என்னோடு இருக்கின்ற பொழுது நீர் என்னை அனைத்து நபர்களை விட உயர்ந்த ஞானியாக்குகிறீர். உம்முடைய மகிமையான பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும் என்று ஒருவருக்கும் திருப்பலியிலே மன்றாடுவோம்.